ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே தானே என் நெற்றி குங்குமத்தை தொட்டாய். கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை அழகான வாழ்க்கையை வாழ வைக்கிறேன். கடந்த பிறவிகளின் கர்ம வினையால் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நிறைய தோல்விகளையும் துன்பங்களையும் சந்திச்சிட்ட. அதனால தான் இதுக்கு மேலே எந்த வகையிலும் நீ துன்பமோ துயரமோ வருத்தமோ வேதனையோ கொள்ளக்கூடாதுன்றதுக்காக உன் செயல்களுக்கான கனிகளை அழகாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு நல்விடியலாக அமையும்படியும் இந்த சாயப்பா உன்னுடைய தீமைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான நல்லதையும் நன்மைகளையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. நீ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும், நீ செய்கிற செயலும், பேசுகிற பேச்சும் கண்டிப்பாக உன் கர்மாக்களை எல்லாம் கரைச்சி காணாமல் போக செய்யும். நீ எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. எந்த சிக்கல் பிரச்சனை எது வந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கர்மம் என்பது உன்னை தண்டிப்பதற்காக இல்லை, உன்னை உயர்த்துவதற்காகவே உன் வாழ்க்கையில் உருவாயிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசை சுத்தப்படுத்தி வாழ்க்கையை ஒளிமயமாக வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன் பிறவியின் நோக்கம் நிச்சயம் நிறைவேறத் தொடங்கும். என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். யாருமே உன்னை புரிஞ்சுக்கல நீ நினைக்கும் அந்த நேரத்தில் கூட இந்த சாயப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை குறை சொன்னவங்கெல்லாம் ஒரு நாள் அமைதியாக போகத்தான் போகிறாங்க. ஆனால் நீ நிறைவாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ போகிற. நீ நல்லபடியாக வெற்றிகரமாக உன் ஆசைகள் எல்லாம் அழகாய் நிறைவேறிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காகவே என் நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. சாயப்பாவின் உதியை தாண்டி உனக்கான மங்களகரமான எல்லா நல்ல விஷயங்களையும் என் நெற்றியில் கிடைக்கும் ஆசீர்வாதம் உனக்கு நடத்தி கொடுக்கும். ஆமியன் செல்லமே, உன் வாழ்க்கை முழுவதுமே என் ஆசீர்வாதத்தின் வழியில தான் போயிட்டுருக்கு. அதனால தான் உன்னை பரிபூரணமாக ஆசிர்வதித்து உனக்கு அமைதியான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நீ பொறுமையின் மூலமாக வெற்றி பெற்று வலிமையான ஆளாக மாறும்படி செய்ய போகிறேன். நீ எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் விடாமல் அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உன் பொறுமையும் அமைதியும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய நல்லதாக, நேராக, எளிதாக, சுலபமான வாழ்க்கையாக இருந்துராது. அவ்வப்போது துன்பங்களும் சோதனைகளும் இழப்புகளும் தோல்விகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக நீ ஒருபோதும் சோர்ந்து நின்றுட வேணாம். ஒரு மரம் வாடி போச்சுன்னா அது அப்படியே அழிஞ்சு போயிடாது. மரத்தின் வேரிலிருந்து மறுபடியும் புது கிளைகள் முளைச்சி திரும்ப அது பெரிய மரமாக மாறத்தான் செய்யும். அதே போல் இப்போ வாடி போய் சுருங்கி போய் கருகி போய் இருக்கிற விஷயங்களை நினச்சி உன் வாழ்க்கையில் நீ துவண்டு போயிட வேண்டாம். உனக்கு வரும் ஒவ்வொரு கஷ்டமும் கண்டிப்பாக உன்னை வலிமையாக்கி உனக்கான பக்குவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டும் அறிவுள்ள பிள்ளையாக மாற்றும். அதனால் எந்த விஷயத்திலும் வாழ்க்கையை நீ குறை சொல்ல வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை ஒரு பாடமாக பார்க்க கற்றுக்கோ. எந்த துன்பமும் உன்னை தண்டிக்காத அளவுக்கு, உனக்கு துன்பத்தை தராத அளவுக்கு உன் உள்ளத்தில் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களையும் நான் தகர்த்தெறிகிறேன். நீ எப்போதும் சக்தியுள்ள தைரியம் உள்ள பிள்ளையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் மனசை உறுதியாக வச்சுக்கோ. நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை நிச்சயம் வளரும் என் செல்லமே. எந்த விஷயத்தை யோசித்து கவலைப்பட்டு குழம்பி போய் கலங்கிக்கிட்டே இருக்காத. யாரும் உனக்கு துணையாக இல்லாத போதும் இந்த சாயப்பா உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன். எவ்வளவுதான் துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு வந்தாலும் உன் மன வலிமையை பரிசோதிக்கும் ஒரு விஷயம்தாங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. உன் தன்னம்பிக்கைக்கும் உன்னுடைய தைரியத்துக்கும் சேர்த்து இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்போதுமே நிதானம்தான் உன்னுடைய ஆயுதன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவுபடுத்தி வெற்றிகளையும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் அமைதியான நீரோடை போல அழகாக உறுதியாக வாழ கற்றுக்கோ. உன் மனசு தானாகவே சமநிலைக்கு வந்துடும். உன் மூச்சின் ஒளியில் ஓம் சாய்ராம்ன்ற நாமம் ஒழிக்கட்டும்.
இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் மேலே உறுதியான நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே. எத்தனை மாயைகள் வந்து உன் மனசை மூடி மறைச்சாலும் அத்தனை மாயைகளையும் உடைத்தெறிந்து உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். உனக்கு சூரியனாகவும் காற்றாகவும் நீராகவும் மண்ணாகவும் வெப்பமாகவும் இந்த பிரபஞ்சமாகவும் நானே உன் கூட கலந்து தான் இருக்கேன். சந்திரனாய் நட்சத்திரங்களாய் நான் உன் கூட இணைந்து இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்லது தானே நடக்கும். நீ எதை ஆசைப்பட்டாலும் அத்தனையையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். நீ எதையும் யோசித்து கவலைப்பட்டு துன்பங்களுக்குள் துவண்டு போயிடாதே. நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து ஆரம்பி. நம்பிக்கைங்கிறது பெரும் வார்த்தைகள் கிடையாது. சாயப்பா நான் உங்களை நம்புகிறேன்னு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்காம உன் மனதில் அதை தூய்மையான உணர்வாக வைக்க பழகு. நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் தயார் செய்து வச்சு தான் உன்னை இந்த பூமிக்கே கொண்டு வருது. அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையானது அது கிடைக்கல இது நடக்கலைன்னு நீயாகவே குறை சொல்லி குற்றம் சொல்ல வேண்டாம். உன் மனக்குழப்பங்கள் தான் உனக்கான விஷயங்களையும் உனக்கான வரங்களையும் உன்னை வந்து சேர விடாமல் தடுக்குது. முதல்ல மனதில் இருக்கும் குழப்பங்களை தூக்கி போடு. என்னை நம்புனினா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களை உடைத்தெறிவேன். எப்போதும் அடுத்தவங்க முன்னேறதையும் அடுத்தவங்க ஜெயிக்கிறதையும் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கிறதையும் பார்த்து நீ மனசு கலங்கவோ வயிறு எரியவோ கூடாது. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை பார்த்து பொறாமப்படுறவங்களுக்கு அதுவே தடையாக வந்துடுமே செல்லமே. எப்போதும் அடுத்தவங்க முன்னேறதை பார்த்து நீ யோசிக்கவும் வேண்டாம். அதே போல நீ முன்னேறும் போது அடுத்தவர்களின் பாதை உனக்கு தடையாக, அடுத்தவர்களின் பார்வை உனக்கு பொறாமையாக திருஷ்டி பார்வையாக இருக்கவும் இந்த சாயப்பா அனுமதிக்க மாட்டேன். யாராவது நல்லா வாழ்கிறாங்க, முன்னேறுறாங்க, நல்லா ஜெயிக்கிறாங்கன்னா அதை உனக்கு ஊக்கமாக, அதை பார்த்து நீ வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோ. எப்போதும் உன் முயற்சியும் திறமையும் உன் மனப்பக்குவமும் தான் உன்னை உயர்த்துங்கிறத புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசும்போதோ அல்லது கெட்ட எண்ணத்தோடு உன் செயல்களுக்கு தடைகளை விதிக்கும் போதோ நீ கவலைப்பட வேணாம். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதையே உனக்கு ஆதரவாக நான் மாற்றி அமைச்சு உன் முன்னேற்றத்துக்கான வழியாக செஞ்சிருவேன். நீ எப்போதும் மனசில் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். அடுத்தடுத்து பல அதிரடி திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் உண்டு பண்ணுறேன். நீ ஜெயிக்கிறத இனி யாராலும் தடுக்க முடியாது. என்ன நீ உறுதியாக பிடிச்சிக்கிட்டினா உன் வாழ்க்கை நிச்சயம் வேகம் எடுக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு தியாகமும் வீண் போகாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உன் விடாமுயற்சியே கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய பலனாக வந்து சேரும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கான நேரம். நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த சாயப்பா நானே உனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். உன் பாதையில் வெளிச்சத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நேரத்தையும் நீ பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் உன் கைகளில் தான் இருக்குது. எந்த விஷயத்துக்காகவும் நேரங்காலத்தை வீணடிக்க வேண்டாம். நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் செய்யும்போது உனக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து விமரிசையாக நடக்கத் தொடங்கும்.